நமோ ஹிமாலயன். லவ் அண்ட் லைட் ஆல். நம்மளுக்கு இவ்வளோதான் தெரியும். நம்ம நினச்சிக்கிறோம் இவ்வளோ தெரியுதா அப்படின்னு. அதனால தான் சில பேச்சுகள், செயல்கள் இதெல்லாம் நம்ம பண்ணுறது. நான் யாரையும் குறிப்பிடலை, நான் யாரையும் இன்னாரு அப்படின்றத நான் சொல்லலை. இது ஒரு ஜென்ரலாகவே நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், இல்லை பக்கத்து ஊருக்காரவங்களா இருக்கலாம், நம்ம ரிலேஷனில் யாராவது இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கலாம், ஹூஎவர் இட் குட் பி. நம்ம காலேஜில் சுற்றிக்கிட்டு இருக்கலாம், ஒரு 2-3 கேங் இருக்கும், ஒரு கேங்கில் அப்படி இருப்பாங்க, இன்னொரு கேங் இப்படி இருக்கும். ஸோ இட் இஸ் எவ்ரிவேர். இவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, நான் 12 வருஷமா பண்றேன். நான் 12 வருஷமா நான் ஒரு ப்ரீதிங் டெக்னிக், நான் ஒரு யோகம் பண்றேன். ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டே இருக்கேன். ஐ கீப் ப்ராக்டிசிங் இட் ஃபார் ஸ்ட்ரைட் 12 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ். எதை வேணாலும் பண்ணலாம். இப்போ பின்னாடி ஒருத்தன் வரான், ஒரு 1 இயரா பண்றான், இல்லை 6 மாசமா பண்றான்னு வச்சுக்கலாம். அவனுக்கு இருக்கிற அந்த ஞானம் லெவல் இந்த 15 வருஷமா பண்ற நபரோட ஈடா ஒரு வேலை இருக்கலாம், இல்ல மேலையும் இருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க. கீழே தான் இருக்கும்டா, நீ இப்பதானடா வந்த, உனக்கு எப்படி அப்படின்ற தட்ஸ் a wrong one. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் இல்லையா? லைக் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணாதான் நம்ம இப்படி போக முடியும்ன்றது. டஸ் இட் லுக் லைக் ஸ்கிரிப்டட்? ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே. என்னாலும் சொல்றேன், ஏன் பல ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடாது? ஏன் கேள்வி. பல ஸ்கிரிப்ட் இருக்கவே இருக்காதா? நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் தானா? இன்னும் சொல்லணும்னா, ஒரு சில பேர் தியானம் பண்ணாம இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இருக்க அந்த கருணை, தியானம் பண்ற 15 வருஷமோ இல்ல 2-3 வருஷம் தியானம் பண்றவங்களோ அவங்க கிட்ட இருக்காத ஒரு கருணை அப்படின்னா என்னன்னே தெரியாது. கடவுள் இருக்கிறாருப்பா, அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான் தெரியும் அப்படின்ற அந்த மாதிரி நபர்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், அவனும் ஏதோ யூகிச்சுலாம் நான் ஒன்றும் சொல்லிட்டு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ நாளும், ஆனா அந்த கருணையில நம்மள எந்த மூலையில இருக்கோம்னே தெரியல. அந்த கொடுக்குற தன்மை, அந்த பார்க்குற தன்மையில இருக்கு பாருங்க, அங்கதான் அதைத்தான் அவர் விரும்புறாரு. இங்க உட்காந்து எவ்வளவு நேரம் உட்காந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எதுக்கு நம்ம ஒரு மனசை ஒரு அடக்கி ஒருநிலைப்படுத்தி, எதுக்கு இந்த 3D ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் மாயைன்னு சொல்லி நம்ம உள்ளுக்குள்ள போறோம்? எதுக்கு போறோம்? அனைவரும் சமம், இருக்கிறத கொடுங்க, உங்களுக்கு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. அடுத்த நாள் இருப்போமான்னு கேட்டா தெரியல, 10 வருஷம் கழிச்சு தெரியலங்க, யூஜி சொல்லலாம். அவங்க போட்ட பிச்சையில தான் நம்மளே இருக்கோம். அவங்க கொடுத்த பிச்சையில ஏன் நம்ம கொடுக்க மாட்டோம்? ஆனா அந்த ஒரு மெடிடேஷனே பண்ணாத ஒரு நபருக்கு கருணை, அது ஒரு பால் ஆஃப் லைட்டா பிரகாசமா இருக்காங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அவங்கள இப்ப ஏதோ ஒரு தருணத்துல கடவுள் இழுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன் நீ இப்படி ஒரு கருணையா இருக்கியேன்னு சொல்லி அவர் இழுத்துட்டு போயிட்டாரு, நீ என் கூட கிளம்பி வந்துருப்பா அப்படின்ட்டு. போதும் நீ அனுப்பிச்சதெல்லாம் அப்படின்னு நம்ம அப்ப போய் சண்டை போட முடியுமா? நான் 10 வருஷமா பண்றேன்னு தெரியுமா, நீ என்ன என்னை கூப்பிட மாட்டேங்கிற, அது என்னன்னே தெரியல, அதை போய் கூப்பிட்டுட்டு போயிருக்கிய அப்படின்னு. இது ரொம்ப ப்ரீ அசம்ஷனா, இது இப்படித்தான் போகணும் அப்படின்றது somebody has taught you. அது ஃபார் ஷியர், அது தெரியுது. ஆனா இப்ப இருக்கிற இந்த தன்மை, இதுதான் the old false matrix, அது முடிஞ்சு போயிடுச்சு. அது ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தெளிவா சொல்றேன். இது உங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, உங்க காலேஜா இல்ல எல்லா இடத்துலயுமே யூ கேன் see this. அந்த மேட்ரிக்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இருக்குல்ல, ட்ரிகர் பண்றவனுங்க ட்ரிகர் தானே பண்றானுங்க. ட்ரால் பண்றவனுங்க ட்ரால் பண்றான், ட்ரிகர் பண்றவன் ட்ரிகர் பண்றான். நம்ம இன்னும் அதே வேலை, அதே கிச்சன், அதே காலேஜ், அதே புக்கு, அதே ரிலேஷன்ஷிப், அதே பிள்ளைங்க இருக்குதானே? எஸ், அது இருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதோட ரெசிடியூன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட தூள்கள் இருக்கிற மாதிரி இன்னும் இருக்குல்ல அப்படின்னு. ஒரு பில்டிங் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு,
ஆனால் அதோட பேஸ் அதில் அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் இட் ஹோல்ஸ் இட் ரைட், இட் ஹோல்ஸ். அந்த ஹோல்டிங்கை வச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இன்னும் அந்த பில்டிங் இருக்குன்ற அந்த பிம்பம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பில்டிங்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தெருவில் போகும்போது அந்த அந்த பில்டிங் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுவும் ஒரு மாயை தான். இருக்கிற மாதிரி இருந்தனால அந்த பில்டிங்கே இல்லைனாலும் இன்னும் ஒரு 2 ஃப்ளோர் ஒரு அந்த பேஸ் ஹோல்டிங் அண்ட் யூஆர் திங்கிங் தட் த பில்டிங் இஸ் தேர். நீங்கள் எப்போ அந்த பில்டிங் முடிஞ்சு போயிடுச்சு, அது ஏதோ சும்மா துவல்கள் தான் என் கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு ஃபீல் பண்ண உங்களுக்கு நல்லா புரியும். ஓஹோ, அது முடிஞ்சு போன ஒரு கதை. ஸோ இப்போ இந்த கதையில் நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கிரிப்டாக எழுதுறீங்களோ தட்ஸ் ஹவ் யூ ஃப்ளோ. இதைத்தான் முன்னாடி நம்ம சொன்னோம். டைம் லைன் சூஸ் பண்ணுற இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. அப்சல்யூட்லி. இப்போ மார்க்கெட் கிராஷ் வந்து நடக்க போகுது. அது ஏற்கனவே பாதாளத்தில் போயிட்டு இருக்கு, பிளட் பாத்தில் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த பிளட் பாத்தில் வந்து நான் வந்து ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக போறேன்னா, இல்லை அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணி நான் அதை மேலே கொண்டு போக போறேன்னா, புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த டைம் லைன். மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் கிராஷ் ஆயிரும், ஃபார் ஷியர் அது வந்து கிராஷ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கிராஷ் ஆகிற டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்று அதுலேருந்து மேலே போகிறது. புத்திசாலித்தனமாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் மேலே போவானா, எதுவுமே தெரியாமல் குருட்டுத்தனமாக இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகுவானா. இதுதான் அந்த டைம் லைன். மார்க்கெட் அந்த இதில் இருக்கவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ எவ்ரி திங் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, வெதர் யூ கோ ஹை யூ கோ லோ. ஸோ இதே தான் உங்கள் லைஃப்லேயும் இதே தான். அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இந்த ஸ்கிரிப்டை நம்பி போகாதீங்க ப்ளீஸ். ஸ்கிரிப்டை நம்பி போகாதீங்க. எப்போ வேணாலும் அவரோட அருள், அவரோட அதாவது அந்த கிரியேட்டர், அந்த சோர்ஸ், ஜீசஸ், அல்லாஹ், அம்மன், முருகன், நீங்கள் பெருமாள், நீங்கள் யாராவது வேணாலும் கும்பிடுங்க. தீஸ் ஆர் ஆல் த வெஹிக்கிள்ஸ் தட் யூ கோ. அது அப்படியே நம்மளை கூட்டு போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வெஹிக்கிளில் உட்காந்துருக்கீங்க, நல்லா இருக்கு, இப்போ BMW கார் சூப்பராக இருக்கு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி இப்படியே இருக்கீங்க. தட் இஸ் நாட் த ட்ரூத். த ட்ரூத் இஸ் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும். அந்த இடத்துக்குரிய நபரை நான் சொல்கிறேன். அந்த சோர்ஸ் நினச்சிச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணும், யாருக்கு வேணாலும் காட்சி கொடுக்கலாம். அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து அதை ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இது இப்படி தான், ஹூ ஆர் யூ டு சே தட்? நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் யார் முதல்ல அந்த மாதிரி ப்ரீ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு? இது மாதிரி குழப்பி விடாதீங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, பல பேருக்கு வந்து ஐயோயோ அப்போ நான் இவ்வளோ பண்ணால் எனக்கு அப்புறம் தான் நான் அப்படின்னு பின்னாடி போயிடுறாங்க. நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அது உண்மை இல்லைங்க. அது உண்மை இல்லை. நம்ம ரொம்ப ஃபாஸ்டான ஒரு தருணத்தில் டைம்லைன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. திருப்பி சொல்கிறேன், இதுக்கு மேலே கத்தினா எக்கோ அடிச்சிரும். அதனால தான் நான் கத்தாமல் சொல்கிறேன். நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா நான் கத்துறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் வெரி ரேப்பிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். காலையில் எந்திரிச்ச மாதிரி இருக்கா? இப்போ டைம் என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, அவ்வளோதான், சாயங்காலம் வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, மறுபடியும் வந்துட்டு நீங்கள் திருப்பியும் காலையில் எந்திரிக்கிற மாதிரி போயிடுவீங்க. அவ்வளோதான். ஏன்னா இப்போ தான் எந்திரிச்ச மாதிரி இருக்குது. யாருக்காவது இப்படி ஃபீல் ஆகுதா? இதை பற்றி நான் ஒரு வீடியோவாகவே போடணும்னு நினச்சேன். பட் இந்த வீடியோவில் கொண்டு போய் இப்படி மர்ஜ் பண்ணி அண்ட் தட்ஸ் த பிளான். அதுதான் சொல்கிறது. நம்ம ஒரு பிளான் வச்சா அவங்க ஒரு பிளான் வச்சு சுற்றுவாங்க. சரி, அதனால் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் இந்த டைமில் மறுபடியும் சொல்கிறதா, 2024 25 நீங்கள் எவ்வளோ நாள் நான் தியானம் பண்ணன்றதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. நீங்கள் இந்த டைமில் 1/2 மணி நேரம் உட்காந்து பண்ணீங்கன்னா மாதக்கணக்கில் நீங்கள் பண்ணக்கூடிய தியானத்துக்கோட அந்த லெவல், அந்த பவர், அந்த ஸ்டேட்டுக்கு உங்களை இழுத்து கொண்டு போகும். அண்ட் இட் இஸ் ட்ரூ. அதனால அதெல்லாம் வந்து நான் இவ்வளோ தூரம் போகணுமான்னு சொல்லி பேக்கெல்லாம் அடிக்காதீங்க. எவ்ரி திங் இஸ் ஃபாஸ்ட். எல்லாமே அப்கிரேட் ஆயிடுச்சு. அது எப்படிங்க இது மட்டும்? இது என்றைக்குமே அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்லேயே தான் வரும். அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் அப்கிரேடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஃபோன் அப்கிரேடு இல்லை ஒரு டெக்னாலஜி அப்கிரேட். அவங்க வேற லெவல். அது எனக்கு வார்த்தை இல்லை, இங்கே இருக்கிறது பொறுக்கி வந்து சொல்ல தெரியல. வேர்ட்லெஸ். அவங்க வேற ஏதோ ஒரு லெவலில் இருக்காங்க. அதனால் அது ஏதோ நம்மளுக்கு ஏதோ தூக்கி போடுறாங்கன்னா அதை பிடிச்சிட்டு போயிடலாம். ரொம்ப தூரம் இல்லை.
சீக்கிரமாக போயிடலாம். கஷ்டப்படாதீங்க. கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இது 3Dயில் சுற்றி நம்மளோட சுச்சுவேஷனை வந்து எப்பயுமே சொல்கிறேன், அதை புல் டவுன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அதில் இருக்க லெசனை கற்றுக்கிட்டு முன்னாடி போகிற வழியை பார்க்கணும். எனக்கு இப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டுலாம் உட்காரக்கூடாது. சன் கெஸிங் பண்ணுங்க, மூன் கெஸிங் பண்ணுங்க. மூன் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஃபுல் மூனில் விரதம் இருந்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செயல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்காது. எதை வேணால் எப்போ வேணாலும் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அருள் சேர்த்துக்கிட்டே நீங்கள் போகலாம். நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரியலை. தட் இஸ் த ப்ராப்ளம். நீங்கள் 60 கிலோ இல்லை 100 கிலோனா உங்களுக்கு அதுதான் தெரியுது. இந்த பாடியை வச்சுக்கிட்டே நம்ம வந்து நான் இவ்வளோதான் ஆடிட்டு இருக்கீங்க. அது இல்லை. நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீயிங். தெளிவாக ஃபிசிக்கல் ஹியூமன் பீயிங் நான் சொல்லல. நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங்னு நான் சொல்லவே இல்லை. ஐ எம் சேயிங் யூ ஆர் பவர்ஃபுல். யூ ஆர் இன்ஃபினிட். அது மீனிங் உங்களுக்கு புரியுதா? அளவில்லை. இட்ஸ் அன்லிமிட்டெட். அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. யூ ஆர் இன்ஃபினிட். அது எப்படிங்க இருக்கு? அதுவும் இன்ஃபினிட். அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்தோம். எங்கேருந்து வந்தோம்? வேற ஊர்லேருந்து வந்தோமா? அதுதானே எல்லாமே உருவாக்குச்சு. வெறும் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் தானே. அதை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ ஆட்டம் வேற. தயவு செஞ்சு அசென்ஷன் பயணத்துக்கு சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப தூரமும் இல்லை, ரொம்ப ஐயோ அப்படின்லாம் தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காதீங்க. திஸ் இஸ் நாட் த டைம் டு சிட் அண்ட் ரெஸ்ட். ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். பில்டு பண்ணுங்க. பாடியை மூவ் பண்ணுங்க. இப்படியே உட்காந்துக்கிட்டே ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, ட்ரெயினில் போனாலும் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கிறது, பஸ்ஸில் ஏறினாலும் ஃபோன் நோண்டுறது, அப்புறம் காதில் சுருக்கிக்க வேண்டியது என்னது இதெல்லாம்? இந்த கதையெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். ஹெட்செட்டை விடிய கேட்டுக்கிட்டு இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு இல்லை? அனைத்தும் வேஸ்ட், முட்டாள்தனமானது. இப்போ என்கிட்ட ஹெட்செட்டே இல்லை. அது இட்ஸ் ஓவர். ஸோ என்னாலே முடியுதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் ஸ்பீடாக நடங்க. இயற்கையோட கொஞ்சம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். செடிகளை எதையாவது 1 2 3 வளங்க. திருப்பியும் சொல்கிறேன், மார்க்கெட்டு கிராஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லா விலையும் விலைவாசியெல்லாம் ஏற்றி விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளிக்கும் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஓட வேண்டியது வரும். இதெல்லாம் ஒரு டெய்லிக்கு நம்ம வந்து ஒரு பேசிக் இல்லையா? நம்ம டெய்லி வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். ஒரு வெந்தய கீரைலாம் பார்த்தீங்கன்னா அதை நீங்களே வளர்க்கலாம். ஸோ அதை கற்றுக்கோங்க. இப்போவே கற்றுக்கோங்க. எப்பயுமே ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கற்றுக்குவோம். இன்னைக்கு போட்டால் உடனே எதுவுமே வந்துடாது. ஒரு செடி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். செடி வளர்க்குறவங்க, கார்டனிங்கில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது இட் டேக்ஸ் டைம். ஸோ அதெல்லாம் எப்படின்றத ஹார்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் எப்படின்றத பாருங்கள். அதுக்கு வீடியோ பாருங்கள். சும்மா உட்காந்து யாரும் ட்ரெண்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ட்ரெண்டிங் அது கிடையாது. ட்ரெண்டிங் என்னன்னா, அங்கே ஃபோட்டான் பெல்ட் வந்துருச்சு. எர்த்தோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. அந்த பெல்ட்டு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து விடுவார்கள். ஏற்கனவே அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டான் ஷவர் இஸ் கோயிங் ஆன் அண்ட் தட் இஸ் கால் தி அசென்ஷன் ப்ராசஸ். ஏன்னா சும்மா வந்துட்டு இருக்கா? நம்மளுக்காக தான் வந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்காக மட்டுமே. நோ மேட்டர் நீ நல்லவளோ கெட்டவளோ, நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்கியோ, நவ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நோ ஜட்ஜ்மெண்ட். உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. நான்லாம் அப்படி இல்லை. அனைவரும் சமம். யூ கேன் டூ இட். கீழே போகிற மாதிரி இருக்கலாம். எவ்வளோ கீழே போகிறீங்களோ அவ்வளோ தூரம் மேலே வருவீங்க. அது உங்களுக்கு தெரியும். சும்மா ஒன்றும் நீங்கள் கீழே போயிருக்க மாட்டீங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் மேலே வருவீங்க. நீங்கள் இப்போ மேலே வந்து 3Dயில் வந்து நான் சக்ஸஸ் ரேட்டை காமிக்கிறேன்றதை விட கொஞ்சம் டைவர்ட் பண்ணி இந்த சைடு போங்க. நேராக போய் உங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணதெல்லாம் போதும். யூ ஹாவ் ப்ரூவ் டு மச் டு எவ்ரி ஒன், டு யோர் செல்ஃப், டு த சொசைட்டி, டு ஃபேமிலி. போதும். ஸ்டார்ட் லுக்கிங் யோர் செல்ஃப். சுயநலம் இல்லை. முதல்ல உங்களை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாதான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். இஃப் யூ டோன்ட் லவ் யுவர் செல்ஃப், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரிட், ஒரு லவ்விங் கிரிட் கண்டிப்பாக கிடைக்காது.
மேனிஃபெஸ்டேஷன் யாராவது இந்த அஃபர்மேஷன் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் சுற்றுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் யுவர் வைப் இஸ் யுவர் ட்ரைப் இஸ் யுவர் வைப், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் உண்மை. அது எங்கன்னா நீங்கள் முதல்ல நல்லா ஒரு வைப்ரேஷன் இருந்தால் தானே அப்படி ஒரு ட்ரைபை நீங்கள் வந்து பிடிக்க முடியும். நம்மளே வந்து பொறாம புத்தியில் இருந்தோம்னா கருணையில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எப்படிங்க நம்ம உருவாக்க முடியும்? போய் சேர முடியாது, நம்மளை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ஃபிஃப்த் டிமென்ஷன் இஸ் நாட் வாட் யூ திங்க். அங்கே ஒன்லி லவ், அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் அண்ணன் தங்கச்சி பாசம், புருஷன் பொண்டாட்டி பாசம், பிள்ளைங்க அம்மா, அந்த இதெல்லாம் இல்லை. அது வேற, அது பாசம், அன்புன்றது வேற. ஸோ ஃபிஃப்த் டிமென்ஷன் இஸ் சம்திங் இட்ஸ் பியாண்ட் அண்ட் இட் இஸ் நாட் தட் ஈஸி டு அட்டைன். அதுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே படிக்காமல் அங்கே டிக்கெட் இல்லை. ஸோ அசென்ஷன் நோக்கி பயணிங்க. என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுங்க. என்றைக்குமே வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. தப்பாக இருக்கிறத சொல்லலாம். நான் எப்பவும் சொல்கிறேன், ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா அது சொல்கிறது வேற. ஆனால் ப்ரீ அசம்ஷன் பண்ணி நீ இதை பண்ணாதானப்பா இது போக முடியும் அப்படின்றது இட் இஸ் நாட் பை ஸ்கிரிப்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வர குழந்தைங்கள்லாம் ரொம்ப அப்கிரேட் வெர்ஷன்ஸாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள மாதிரிலாம் இல்லை. நம்மளுக்கு ஒரு வேஜில் தெரியுது, அவங்களுக்கு இப்போவே தெரியுது. ஹவு? அவங்க தான் பண்ணுறது. இது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் அதுதான் உண்மை. எதுவுமே இங்கே நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லை. இட் இஸ் டிஃப்ரெண்ட். பூமி வந்து அப்கிரேட் ஆகி போயிட்டு இருக்குது. உங்கள் குழந்தைங்க உங்களோட குழந்தைங்களே கிடையாது. இது நம்ம பல தடவை சொல்லியாச்சு. உங்கள் மூலியமாக வந்துட்டு அது ஒன்றுமா உங்கள் சொத்து மாதிரி நினச்சிங்க. இட்ஸ் நாட் அன் ஆஸ்தட். அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மிஷன் இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் அது துடிக்கும். ஸோ அலோவ் இட், யூ கேன் கைட். அதுதான் மறுபடியும் நான் இதை பண்ணேன், நீ இதை பண்ணுறேன்னு. அதுதான் இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய பேருக்கு வருது. நான் இப்படி தான் போனேன், நீ இப்படி தானே போயிருக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. அது உங்களோட ரியாலிட்டியில் அந்த தெருவில் கடவுள் அங்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு கடவுள் இன்னொரு பக்கத்து தெருவில் இருக்கலாம், இல்லை தூரமாகவும் இருக்கலாம். வாட் எவர் இட் பி, நீங்கள் அங்கிட்டு போங்க, நாங்கள் இங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. Love and light all. Namo Himalaya.